ஹலோ, இந்த வீடியோவில் கேட் 2025 மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் 1 மார்க் கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்தாங்க. அது ஒரு மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டின். அதை சால்வ் பண்ணி நம்ம சில கான்செப்ட் லேர்ன் பண்ண போகிறோம். அதுதான் அந்த வீடியோடைய ஐடியா. அந்த கொஸ்டின் என்னென்னா, ஃபார் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் given below, which one of the following option is correct? Dou square u by dou x square plus dou square u by dou y square equal to 0. 0 greater than or equal to x greater than or equal to 1. 0 greater than or equal to y greater than or equal to 1. Option A, u is equal to e power x plus y is a solution for all x and y. U is equal to e power x sin y is a solution for all x and y. U is equal to sin x sin y is a solution for all x and y. U is equal to cos x cos y is a solution for all x and y. ஓகே, நம்ம கொடுத்தது ஒரு பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயர். இப்போ நமக்கு 4 சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சொல்யூஷன் இப்போ சொல்யூஷன் கொடுத்துருக்காங்கன்னா பொதுவாக அந்த சொல்யூஷன் ஷுட் சாட்டிஸ்ஃபை அவர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். நம்ம கொடுக்கப்பட்ட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நம்முடைய சொல்யூஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்புறம் பவுண்டரி கண்டிஷன் கொடுத்ததுனால பவுண்டரி கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு சொல்யூஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் சொல்யூஷன்? u இஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா இ பவர் எக்ஸ் இ பவர் ஒய் அப்படின்னு கூட நம்ம எழுதிக்கலாம். இப்போ நம்ம யூவை நம்ம யாரை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம்னா எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். இது ஒரு எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எனக்கு என்னாகும்? நான் இ பவர் ஒய்யை நான் கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கிறேன். அதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடாது, ஏன்னா அது வேரியபிள் ஒய் இருக்குது. ஸோ இ பவர் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸ் தான். ஸோ இ பவர் எக்ஸ் எழுதியாச்சு. ஸோ இப்போ என்னது? இ பவர் எக்ஸ் இ பவர் ஒய் தான் இருக்குது. இப்போ டிஃபரன்ஷியேட் அகெயின் மறுபடியும் எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் நான் அது பக்கத்தில் எழுதிட்டுமா? ஸோ இப்போ டிஃபரன்ஷியேட் அகெயின் அதை அப்படி எழுதலாம். ரெண்டாவது தடவை நம்ம யூவை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும் பொழுது இப்போ யாரெல்லாம் கான்ஸ்டன்ட்ஸ் நான் ஐடென்டிஃபை பண்ணுறோம்? முதல்ல ஏற்கனவே நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணதை மறுபடியும் we are going to differentiate dou u by dou x ஒரு ஆன்சர் வந்திருக்குல்ல, அதை தான் மறுபடியும் எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். அதில் நமக்கு எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண பிறகு என்ன வந்திருக்கு? நமக்கு இஎக்ஸ் இஒய் அப்படின்னு நமக்கு ஒரு ஆன்சர் வந்திருக்கு. இப்போ யார் நம்ம கான்ஸ்டன்ட்? நம்ம இ பவர் ஒய் தான் நம்மளுடைய கான்ஸ்டன்ட். நம்ம அவங்கள டிஃபரன்ஷியேட் பண்ண வேண்டாம். அவங்கள டிஃபரன்ஷியேட் பண்ண வேண்டாங்கிறதுனால நம்ம இ பவர் எக்ஸை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். அவங்கள நம்ம டிஃபரன்ஷியேஷனை விட்டு வெளியே எழுதிக்கலாம். யாரை? இ பவர் ஒய்யை வெளியே எடுத்துக்கலாம். ஸோ டோ பை டோ எக்ஸ் ஆஃப் இ பவர் எக்ஸ் இருக்குது. டோ பை டோ எக்ஸ் அப்படி தானே? டோ பை டோ எக்ஸ் ஆஃப் இ பவர் எக்ஸ் எக்ஸ்பொனென்ஷியல் எக்ஸ். ஸோ எக்ஸ்பொனென்ஷியல் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் எக்ஸ்பொனென்ஷியல் எக்ஸ் தான். ஸோ நமக்கு அதே ஆன்சர் தான் வந்திருக்கு, இ பவர் எக்ஸ் இ பவர் ஒய். அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? இ பவர் எக்ஸ் ஒய்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை நம்ம டெரிவேட்டிவ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு சொல்யூஷனுக்கு. இப்போ அடுத்தது நம்ம கண்டுபிடிக்கலாமா? ஸோ நவ் இப்போ நம்ம கொடுத்துருக்குற அந்த யூ அந்த சொல்யூஷன் இருக்கலாம், ஆப்ஷன் ஏ சொல்யூஷன் இருக்கலாம், ஆப்ஷன் ஏ உடைய சொல்யூஷன். அதை நம்ம ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் வாட் ஹேப்பன்ஸ்? டோ யூ பை டோ ஒய். யூ என்ன கொடுத்துருக்காங்க? இ பவர் எக்ஸ் இ பவர் ஒய். டோ யூ பை டோ ஒய் தானே? So I will remove it. E power x e power y. இப்போ யாரை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடாது? we should not differentiate e power x. ஏன்னா அவங்க நம்ம கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கிறோம். நம்ம யாரை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம்? ஒய்யை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் ஹியர். ஸோ எனக்கு என்ன வருது? இ பவர் எக்ஸ் இ பவர் ஒய். ஸோ இப்போ மறுபடியும் நான் என்ன பண்ண போகிறேன்? டோ ஸ்கொயர் யூ பை டோ ஸ்கொயர் ஒய் அப்படின்னு நான் எடுக்க போகிறேன். டோ ஸ்கொயர் யூ பை டோ ஸ்கொயர் டோ ஒய் ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம்? டோ பை டோ ஒய்யா டோ யூ பை டோ ஒய். யாரை பொறுத்து டோ யூ பை டோ ஒய் யாரை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன்? ஐம் கோயிங் டு டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். ஸோ டோ யூ பை டோ ஒய் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? we have found டோ யூ பை டோ ஒய். டோ யூ பை டோ ஒய். டோ யூ பை டோ ஒய் நமக்கு என்ன வந்திருக்குன்னா இ பவர் எக்ஸ் இ பவர் ஒய். இதை எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இ பவர் எக்ஸ்
இ பவர் ஒய். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இங்கே யாரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடாது? இ பவர் எக்ஸை பண்ணக்கூடாது. அதை நம்ம கான்ஸ்டன்ட், அதை நம்ம வெளியே ரிமூவ் பண்ணிக்கிறோம். டோ ஒய் இருக்குது, இ பவர் ஒய் இருக்குது. ஸோ இ பவர் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் ஒய் தான். ஸோ இப்போ வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ இப்போ நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பார்க்கலாமா? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வந்திருக்கணும்? அப்படின்னா தான் அது நம்முடைய சொல்யூஷன். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது வி ஷுட் கெட் இது 0 வந்திருக்கணும். இப்போ ஆப்ஷன் ஏ நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம். ஆப்ஷன் ஏ பண்ணும் பொழுது நமக்கு என்னது? டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் என்ன வந்துச்சு? இ பவர் எக்ஸ், இ பவர் ஒய். கரெக்டாக? இதான் நமக்கு டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயருக்கான ஆன்சர். டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயருக்கான ஆன்சர் எனக்கு என்ன வந்திருக்கு? அதுவும் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான். ஸோ இப்போ நம்ம ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணால் ஐ வில் கம் அக்ராஸ் ஒயிட் கலர் எடுத்துக்கலாமா? டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயர், இதுவும் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ ஆன்சர் 2 இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ இது வந்து எதுக்கு ஈக்குவல் இல்லை? 0க்கு ஈக்குவல் இல்லை. ஸோ திஸ் இஸ் நாட் அவர் சொல்யூஷன். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து நமக்கு ராங் கிடையாது. ஸோ இப்போ நமக்கு பி கண்டுபிடிக்கலாமா? ஆக்சுவலி செக் பி. யூ என்ன கொடுத்துருக்காங்க? யூ இஸ் வாட்? இ பவர் எக்ஸ் சைன் ஒய். ஸோ இப்போ யூ இதை நம்ம ஆக்சுவலி டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணலாமா? செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு நமக்கு 0 வரணும். ஓகே, கண்டுபிடிச்ச பிறகு நம்ம யாரை காமனாக வெளியே எடுத்துடலாம்? நம்ம எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது சைன் ஒய்யை காமனாக எடுத்துக்கலாம். டோ பை டோ எக்ஸ் இ பவர் எக்ஸ். ஸோ இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வி நோ தட் இட் இஸ் வாட்? இ பவர் எக்ஸ் தான். ஸோ டோ யூ பை டோ எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். வாட் இஸ் திஸ்? டோ யூ பை டோ எக்ஸ். இப்போ டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் என்ன? வாட் இஸ் டோ ஸ்கொயர் யூ? இப்போ போனதில் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் இதை நான் திருப்பி உங்களுக்கு சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். டோ யூ பை டோ எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்ல? என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? சைன் ஒய் இன்ட்டு இ பவர் எக்ஸ். இப்போ நம்ம யாரை ரிமூவ் பண்ணிக்கலாம்? சைன் ஒய்யை வெளியே எடுத்துடலாமா? டோ பை டோ எக்ஸ். ஸோ அகெயின் வில் ஹாவ் த சேம் ஆன்சர். அதே ஆன்சர் தான் வரப்போகுது. இ பவர் எக்ஸ் சைன் ஒய் தான் வரும். ஸோ நம்ம டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயர் கண்டுபிடிப்போமா? ஸோ இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிட்டோமா? ஸோ திஸ் இஸ் வாட்? திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ ஈக்குவேஷன் 2 என்ன? டோ ஸ்கொயர் யூ டோ யூ பை டோ ஒய் கண்டுபிடிக்க போகிறோம். டோ பை டோ ஒய். யூ என்ன? இ பவர் எக்ஸ் சைன் ஒய். யாரை காமன் எடுக்கலாம்? இ பவர் எக்ஸை காமன் எடுக்கலாம். காமன் எடுத்தால் சைன் ஒய் உள்ளுக்கு இருக்கும். சைன் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் ஒய். ஓகே, ஸோ இப்போ இதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து கண்டுபிடிக்க போகிறது டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயர். டோ பை டோ ஒய் மல்டிப்ளைடு வித் டோ யூ பை டோ ஒய். டோ பை டோ ஒய், டோ யூ பை டோ ஒய் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இ பவர் எக்ஸ் காஸ் ஒய். யாரை ரிமூவ் பண்ணிடலாம்? கான்ஸ்டண்ட்டாக இ பவர் எக்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறதுனால டோ பை டோ ஒய் காஸ் ஒய். காஸ் ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இட் இஸ் மைனஸ் சைன் ஒய். ஸோ இ பவர் எக்ஸ் மைனஸ் சைன் ஒய். இது எப்படி எழுதலாம்? மைனஸ் இ பவர் எக்ஸ் சைன் ஒய். ஸோ இப்போ நம்ம இதை 2ன்னு எடுத்துக்கிட்டோமா? 2ன்னு எடுத்துக்குவோம். ஸோ 1 + 2 தான் நமக்கு கண்டுபிடிக்கணும். 1 + 2 நமக்கு 0 வருதான்னு நம்ம பார்க்கணும். ஸோ வில் செக் 1 + 2. 1 + 2னா லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது? டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர்
லெஃப்ட் சைடில் இருக்கிறது என்ன? 2 ஈக்குவேஷனில் டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயர். அதையும் ஆட் பண்ண போகிறோம். இ பவர் எக்ஸ். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ரைட் சைடில். இது லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஆள் ரெட் கலரில் போட்டிருக்கேன். ரைட் சைடில் இருக்க ஆள் க்ரீன் கலரில் போட்டிருக்கேன். ஓகே, ஷேட் பண்ணுறேன். ஸோ ரைட் சைடில் என்ன இருக்குது? இ பவர் எக்ஸ் சைன் ஒய் இருக்கா? ஸோ ரைட் சைடில் இருக்கிறது இ பவர் எக்ஸ் சைன் ஒய் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நான் க்ரீன் ஃபுல்லத்தையும் ஆட் பண்ணுறேன். செகண்ட் ஈக்குவேஷனில் லெஃப்ட் சைடில் இருக்கிறத நான் ரெட் கலர் பண்ணட்டுமா? ரெட் கலர். ரைட் சைடில் இருக்கக்கூடியது க்ரீன் கலர் பண்ணிக்கிறேன். ரைட் சைடில் யார் இருக்கா? இ பவர் எக்ஸ் சைன் ஒய் இருக்குது. மைனஸ் இ பவர் எக்ஸ் சைன் ஒய் இருக்கா? ஸோ அப்போ நீங்கள் ப்ளஸ் போட வேண்டாம். நான் என்ன பண்ணிக்கலாம்? மைனஸ் இ பவர் எக்ஸ் சைன் ஒய். இப்போ ஆன்சர் என்ன? 0. ஸோ நம்ம டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனே இது தானே. ஸோ இதுதான் நம்முடைய தீர்வு. ஸோ ஆப்ஷன் பி நமக்கு கரெக்ட். ஆப்ஷன் சியும் டியும் செக் பண்ணலாமா? வில் செக் ஆல்சோ ஆப்ஷன் சி அண்ட் டி. அது நமக்கு 0 வராது. ஓகே, ஆப்ஷன் சி என்ன கொடுத்துருக்காங்க? u is equal to sin x sin y. இப்போ எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்ம யாரை தொட வேண்டாம்? ஒய்யை தொட வேண்டாம். ஸோ அதை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். sin y. இப்போ டோ பை டோ எக்ஸ் sin x வரும். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? மைனஸ் காஸ் மைனஸ் வராதுன்னு sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ் தான். ஸோ காஸ் எக்ஸ் sin y. இப்போ செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாமா? டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர். ஸோ நம்ம யாரை நம்ம தொடக்கூடாது? இந்த டேர்மை தொடக்கூடாது. ஒய் டேர்மை தொடக்கூடாது. ஒய்யை நம்ம தனியாக எடுத்துடலாம். இப்போ நமக்கு யார் இருக்கா? காஸ் எக்ஸ் மட்டும் இருக்கும். காஸ் எக்ஸை பண்ணால் எனக்கு என்ன வரும்? மைனஸ் சைன் இப்போ சைன் ஒய் இருக்குது. மைனஸ் சைன் எக்ஸ் வரும். இப்போ ஸோ எனக்கு என்ன ஆன்சர்? இது நான் ஷார்ட்டாக எழுதுறேன்னா மைனஸ் சைன் எக்ஸ் சைன் ஒய். ஸோ சிமிலர்லி அதே போல் நீங்கள் ஐ வில் டோ யூ பை டோ ஒய் எழுதும்போது யாரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடாது? சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடாது. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடாது. ஒய்யை மட்டும் தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். பண்ணிட்டோம். சைன் ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? காஸ் ஒய். கேன் ஐ டிஃப்ரென்ஷியேட் இட் அகெயின்? ஒய் ஸ்கொயர் வச்சு பண்ணும் பொழுது இப்போ எக்ஸ் நான் தொடக்கூடாது. சைன் எக்ஸ். காஸ் ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது வாட் ஹேப்பன்ஸ்? மைனஸ் சைன் ஒய். ஸோ மைனஸ் சைன் எக்ஸ் சைன் ஒய். ஸோ இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிட்டோமா? ஆப்ஷன் சியை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது ஈக்குவேஷன் 1க்கான ஆன்சர். இப்போ 1யும் 2யும் நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாமா? இஃப் யூ ஆட் 1 and 2 எனக்கு என்ன வந்திருக்கும்? 1க்கு டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ஆன் த லெஃப்ட் சைடு. 2க்கு லெஃப்ட் சைடில் யார் இருக்கா? டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயர். ஸோ 1க்கு சொல்யூஷன் என்ன? மைனஸ் சைன் எக்ஸ் சைன் ஒய். 2க்கு சொல்யூஷன் என்ன? 2க்கு என்ன வந்திருக்கு? மைனஸ் சைன் எக்ஸ் மைனஸ் சைன் ஒய். ஸோ இதை ஆட் பண்ணால் எனக்கு என்ன வந்திருக்கும்? 2 sin x மைனஸ் 2 sin x sin y. ஸோ நமக்கு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி இருக்கணும்? இந்த சைடு வந்து 0வாக இருக்கணும். ஸோ இட்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. அதனால் இதுவும் நம்முடைய சொல்யூஷன் கிடையாது. திஸ் இஸ் நாட் அவர் சொல்யூஷன். இப்போ ஆப்ஷன் டி பார்த்துடலாமா? ஆப்ஷன் டி போகும் பொழுது u is equal to cos x cos y dou u by dou x. யாரை வெளியே எடுத்துடலாம்? cos y வெளியே எடுத்துடலாம். You can differentiate cos x. cos x differentiate பண்ணால் எனக்கு என்ன வரும்? மைனஸ் sin x. இப்போ டோ ஸ்கொயர் u by dou y x ஸ்கொயர் என்ன? யாரை வெளியே எடுத்துடலாம்? யார் டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடாது? மறுபடியும் காஸ் ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடாது. மைனஸும் அங்கே இருக்கும்.
இப்போ யார் இருப்பாங்க? sin x மட்டும் இருக்கும். sin x பண்ணால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? இட் இஸ் cos x. ஸோ எனக்கு என்ன இருக்கும்? மைனஸ் cos x cos y. நல்லா அப்சர்வ் பண்ணிக்கனா டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயர் என்ன வந்திருக்கும்? நான் இதை உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக தரேனே. மைனஸ் காஸ் எக்ஸ் காஸ் ஒய் தான் வந்திருக்கும். ஓகே, இது நான் ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கிறேன். ஆப்ஷன் டிக்கான ஈக்குவேஷன் 2. இது ஈக்குவேஷன் 1. இப்போ 1 and 2 ஆட் பண்ணலாமா? 1 and 2 ஆட் பண்ணால் எனக்கு என்ன வந்திருக்கணும்? டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு மைனஸ் 2 காஸ் எக்ஸ் காஸ் ஒய். ஸோ தட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. நமக்கு ஆல்ரெடி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். எது ஆன்சர்னு கண்டுபிடிச்சிட்டோம், அப்படி தானே? ஸோ ஆன்சர் என்னங்கிறது kindly let me know in the comment. Thank you for watching the video till the end. நன்றி.